ஸோ காதலர் தினம் 14ஆம் தேதி வருது, உங்க படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஸ்பெஷலா இதுக்கு லவர்ஸுங்களுக்கு ஏதாவது மியூசிக் போட்டிருக்கீங்களா? ஏன்னா இப்ப இருக்கவங்க ஸ்பீடா இருக்காங்க, டக்குன்னு கேட்டு போற மாதிரி இருக்குமா, இளையராஜா சார் மாதிரி நிறுத்தி நிதானமா கேட்கற மாதிரி இருக்குமா? கஷ்டப்பட்டு ஸ்கிரீன்லாம் பண்ணோம். இந்த கேள்வி என்னங்க நியாயமாங்க? இந்த கேள்விலாம் இப்ப இருக்க ஜெனரேஷன் ஸ்பீடா இருக்குல்ல, அதுக்கேத்த சார் போட்ட நின்னு கேட்க போறாங்க. இல்ல, போட்டு காமிச்சமே. நீங்க வெளியில நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, அவர் வாயால அந்த மியூசிக்க சொல்லணும்ன்ற நான் கேட்க போறேன். எப்படி நான் மொபைல்ல கேட்டு போறேன். நீங்க அவரு அவர சாங்க பத்தி அவரே எதுக்கு சொல்லணும்? நீங்க தான் சொல்லணும். நல்லா இருக்கு சார், கிரிப்பா இருக்கு சார் அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். இல்ல சார், நம்ம ஒரு இசையமைக்கும் போது எல்லா வயதினருக்கும் அது போய் சேரணும்ன்ற ஒரு விஷயம் எப்பவுமே மனசுல எனக்கு இருக்கும் சார். வெறும் இப்ப இருக்கிற ஒரு நம்ம கண்டெம்பரரி ஆடியன்ஸ் மட்டும் கேட்டர் பண்ணோம்னா அது காலம் தாண்டி அது நிற்காதுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே அது பேசிக்கலா இருக்கும் சார். ஸோ அதனால என்ன மாதிரி பாடல் பண்ணாலும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஜானர், என்ன ஜானர்ல பண்ணாலும் அதுக்குள்ள இருக்க கோர் மெலடி கண்டென்ட் ஸ்ட்ராங்கா வைக்கணும்ன்றதான் எப்பவுமே அது பை டிஃபால்ட் இருக்கிறது தான். ஸோ இப்போ நம்ம வெளியே இருக்கிறது உள்ளுக்குள்ள ஒரு சாக்லேட் வச்சுட்டு மேலே வைக்கிற அந்த ரேப்பர் தான். அந்த ரேப்பர் தான் நம்ம டிசைன் மாற்றிக்கிற முடியும். உள்ள இருக்க சாக்லேட்டோட டேஸ்ட் அது சாக்லேட்டாக தான் இனிப்பாக இருக்க போகுது. ஸோ அப்படிதான் இசையாக நான் பார்க்குறேன். நான் உள்ளுக்குள்ள ஜீவன் இருக்கணும், மேலே இருக்க ரேப்பர் அந்த கோட்டிங் தான் 2K மாற்றிருக்கோம் சார். அவ்வளோதான்.